2 நாள் கோவிலுக்கு போறோம், 3ஆவது நாள் சொல்றோம் முருகன் எனக்கு ஒண்ணுமே பண்ணல, நானும் தான் உட்காந்து பூஜை பண்றேன், நானும் தான். சார், முருகனை நேருக்கு நேர் பார்த்து வழிபாடு பண்ணி சுவாமி தொட்டு தீட்சை கொடுத்த அருணகிரிநாதரே அடுத்த முருக தரிசனத்துக்கு 12 வருஷம் காத்திருந்தார். அப்ப நம்மெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஆனா சுவாமி அப்படி 12 வருஷமெல்லாம் நம்மளை காக்க வைக்க மாட்டார். திருப்புகழ் பாடினால் அப்பவே வந்துருவார். எங்கெல்லாம் திருப்புகழ் பாடுறாங்களோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் சத்தியமாக பிரத்யட்சமாக நிற்பார். அப்படி அருணகிரிநாதருக்கு ஏன் முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தாருன்னா, அதுக்கு கிருபானந்த வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார், எல்லா பொருளையும் பட்ட தீட்டினாத்தான் அது பிரகாசமாகும். தங்கம் எடுத்தாலும் சரி, வைரம் எடுத்தாலும் சரி, எல்லா பொருளையும் நீங்க பட்ட தீட்டினா மட்டும்தான் ஒளி பொருந்தி அப்படி பிரகாசிக்கும். இந்த முத்து மட்டும்தான் பிறந்து இயற்கையிலே பிரகாசிக்கக்கூடிய தன்மை முத்துக்கு தான் இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுங்கன்னா, நம்ம பிறந்துட்டோம் எல்லாம் சரி, என்னைக்கு திருப்புகழை பாடுறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை மிக பிரகாசமாக மாறுங்கிறனால தான் சுவாமி முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தார்.